வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, குண்டு மல்லியோட ஒரு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி, ரெண்டாவது நம்மளோட ஃபுல் ஃபார்ம் டூர், தென்னை, டீக்கு இது பற்றி அப்படியே ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ஓரலாக நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு நாளும் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். குண்டுமல்லி பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம அந்த வீடியோவில் நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் நம்ம எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவசாயிக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குண்டுமல்லி தான். இப்போ நம்ம தோட்டம் பாருங்கள், கிட்டத்தட்ட பில்லு அதிகமாகிடுச்சு. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 1 வீக் மழை பெஞ்சிட்டே இருந்தது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வேலைக்கு ஆட்கள் நமக்கு ஒரு 3 நாளாக கேட்டுட்ருக்கோம், வரல. சரி, அவங்களுக்காக வெயிட்டிங்கு. அவங்க வந்த உடனே நம்ம களையை எடுத்துடணும். இமீடியட்டாக எடுத்துகிட்டு நம்ம இப்போ உரம் வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ இந்த முறை நான் வைக்கிற உரம் பார்த்திங்கன்னா, ஃபேக்டாம்பாஸு 20-20-013 யானமாக இருக்குது. கூடவே டிஏபி கொஞ்சம் கலக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த உரம் ஒன்று கொஞ்சம் போடலான்ட்ருக்கேன், என்பிகே காம்ப்ளெக்ஸு, அந்த உரம் போடலான்ட்ருக்கேன். இது எல்லாமே கலந்து நம்ம செடிகளுக்கு பக்கத்தில் வைக்க போகிறோம். கொஞ்சம் அமோனியம் சல்ஃபேட்டு சேர்த்துக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, டிஏபி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கருக்கு இப்போ போட போகிறேன் செடிகளுக்கு. அது போக இன்னொரு 1.5 ஏக்கர் புதுசாக நட்ட செடிக்கும் இப்போ போட போகிறேன். புதுசாக நட்ட செடிக்கு அதிகபட்சம் ட்ரிஞ்சிங் தான் பண்ணுவேன். அடி உரம் போடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். அதனால் ட்ரிஞ்சிங் பண்ணிடலான்னு பார்க்குறேன் செடிங்களுக்கு. அது என்ன ட்ரிஞ்சிங் பண்ண போகிறேன்னா, ஒரு என்பிகே கலவை 19-19 இல்லைன்னா நம்ம இது ஹியூமிக் ஆசிடு, இது ட்ரிஞ்சிங் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த உரம் கூட நம்ம ட்ரிஞ்சிங் பண்ணலாம். நம்ம வாங்கி போடுற இந்த உரம் கூட தண்ணியில் கலந்து நம்ம செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம். நம்ம அடுத்த ஒரு பதிவில் நம்ம புதுசாக நட்ட மல்லி செடியெலாம் இலையெல்லாம் உதிர்ந்து எப்படி இப்போ பிடிச்சிருக்கு, இலையை எப்படி பிடிச்சிருக்கு, எப்படி வளர்ந்துருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம செடியை நட்டு ஒரு மாதத்துக்குள்ளே இலையெல்லாம் உதிர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் வேர் பிடிக்கும். எந்த அளவுக்கு நம்ம வேர் சிறப்பாக பிடிக்குதோ அந்தளவு செடியோட குரோத் நல்லாயிருக்கும். மண் லூஸாக இருக்கணும், செடி நல்லா வளர்ச்சி அடையணும். அதாவது வேர் வளர்ச்சி நல்லா இருக்கணும். அப்போ தான் செடி குரோத் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு ஹியூமன் பாடி இருக்காங்க அப்படின்னா, அவங்க உணவு உண்ணும்போது அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் தெரியும், ஒரு சைன் வரும், போதுன்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போது அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டா கூட அது எனர்ஜியாக மாறாது. அது பார்த்திங்கன்னா ஒரு கொலஸ்ட்ராலாக மாறிடும். அதேமாரி தான் நம்ம ஒரு தாவரத்துக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம உரம் கொடுக்குறோங்கிற பேரில் நம்ம கொடுத்தா கூட அது மண் அந்த செடிக்கு உபயோகமாக இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அதுக்கு என்ன தேவை, அதை விட குறைவாக கொடுத்தாலும் நமக்கு தெரியாது. குறைவாக கொடுத்தோமா இல்லை அதிகமாக கொடுத்தோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஜென்ரல் ஃபார்முலா வச்சுக்கிட்டு தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு 6 மாதம் செடினா ஒரு 100 கிராமு, இதெல்லாம் ஒரு ஃபார்மேட்டு ஏற்கனவே பண்ண விவசாயிகள் இல்லை நம்ம சொந்த அனுபவத்தில். இப்போ எங்கள் அனுபவத்தில், என்னுடைய அனுபவத்தில் நான் மல்லி செடியை வச்சு ஒரு கடந்த 2 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா, 1 மாதம் செடி 1.5 மாதம் செடியாக இருக்குதுன்னா என்பிகே 19-19 கரைசல் இல்லைனா பொட்டாசியம் ஹியூமிடேட்டு அந்த கரைசல் வாங்கிட்டு ஒரு 2 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 1.5 ஏக்கர் 2 கிலோ போதும். வாங்கிட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி நம்ம செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம். அதேமாதிரி 19-19 என்பிகே கரைசல் ஒரு 1 கிலோ வாங்கி 2 கிலோ, ஒரு 1.5 ஏக்கர் இருக்குன்னா ஒரு 2 கிலோ வாங்கி நம்ம செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம். அதேமாதிரி ஹியூமிக் கோல்டு இல்லை ஹியூமிக் ஆசிடு இது 1 லிட்டர் வாங்கிட்டு நம்ம தண்ணியில் ஒரு 2-3 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம கொண்டு போய் செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம். ஏன்னா இளம் செடியாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக டோஸ் கொடுத்தோம்னா செடி பட்டு போகும். அதனால் நம்ம கொஞ்சம் லிமிட்டடாக கொடுக்கும்போது அதனுடைய வேலை, முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்ணை நல்லா லூஸ் ஆக்கும், வேர் நல்லா படறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மண்ணில் இருக்கிற சத்து எடுத்து அந்த செடிக்கு உகந்த மாதிரி உணவு கொடுக்கும். ஒரு ஃபெர்டிலைசர் இருக்குன்னா அதனுடைய மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெர்டிலைசர் நம்ம மண்ணில் கொடுத்தா அந்த மண் வளமாக இருந்து அந்த ஃபெர்டிலைசரை எடுத்து செடிக்கு கொடுக்குற அளவுக்கு வளமாக இருக்கணும். அப்போ ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும்போது கூடவே நம்ம மகுனத்தோடு உரம் அப்பப்போ கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தோட்டத்தில் 7000 தேக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா,
இந்த இடத்துல நான் ஒரு ஃபெர்டிலைசர் வந்து ரொம்ப குறைவு தான். அது மேக்ஸிமம் தொழு உரம் தான் கொடுப்பேன் நான் தென்னை மரத்துக்கெல்லாம். மேக்ஸிமம் இல்லை 100% தொழு உரம் தான். மக்குன சாண எருவு தான் நம்ம கொடுக்குறது எப்போவுமே. மல்லிக்கு மட்டும் நம்ம சாண எருவு கொஞ்சம் கொடுக்குறோம், ஃபெர்டிலைசரும் கொஞ்சம் தரோம். இந்த இலையெல்லாம் விழுது பாருங்கள். இப்போ தேக்கு மரத்துலேருந்து இலையெல்லாம் உதிர்ந்து விழும் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம இடத்துல மொத்தமாக அப்ராக்சிமேட்டாக நான் கணக்கு பண்ணால் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டன் அளவுக்கு 2000 கிலோ இலை கூட விழும். 2000 டன் கிலோ ஒரு மரத்துலேருந்து ஒரு 100 இலை 200 இலை விடும். அது போக நாங்கள் வந்து கவாத்து பண்ணி கிளையாக வெட்டி நாங்கள் வந்து மண்ணில் போட்டுனே இருப்போம். இது வந்து இலை உரம் இல்லைங்களா? இதுதான் தழைச்சத்து. அந்த காலத்தில் நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, நான்லாம் காலேஜ் பீரியட் படித்த பீரியட்லலாம் இலைகளை மரத்தோட கிளைகளை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி சேடை ஓட்டும்போது, சேடைன்னா நம்ம வந்து நெல் வயல் பண்ணும்போது அந்த நெல் வயலில் வந்து நல்லா ஏர் ஓட்டி அதில் எடுத்துன்னு போய் கொட்டி விடுவாங்க. கொட்டி நல்லா ஒரு 2 நாள் 3 நாள் மகுனதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஏர் ஓட்டி நெல் நடுவாங்க. அப்புறம் மகுன தொழு உரம், சாம்பல், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு வந்து சாம்பல் சத்து, தழைச்சத்து, மணிச்சத்து, புரதச்சத்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபெர்டிலைசர் நேமில் வந்தாச்சு. இது என்னமா வந்தாச்சு? பொட்டாசியம் சல்ஃபேட்டு, ஹியூமிடேட் சல்ஃபேட்டு இந்த மாதிரி வந்தாச்சு. இப்போ பாஸ்பரஸு, பாஸ்பேட்டு, சல்ஃபரு இப்படி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண ரெடிமேடாக கிடைக்குது. இப்போ ரொம்ப அலைய தேவையில்லை. மகுன தொழு உரத்துக்குலாம் ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. அப்போது நம்ம என்ன மாதிரி செடிகளுக்கு பயன்படுத்த போகிறோங்கிறத பொறுத்து முடிவு பண்ணிக்கணும். உணவாக பொருள் இருக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் வந்து மகுன தொழு உரம் தான் கொடுக்குறதுங்க. மல்லிகை மட்டும்தான் ஃபெர்டிலைசர் பண்ணுறோம். அதுவும் ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப லிமிட்டடாக தான் பண்ணுறோம். மற்றதெல்லாம் மகுன தொழு உரம் தான் கொடுக்குறோம். இதன் மூலமாக நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, மல்லியெல்லாம் ஒரு 15 வருஷம் தான் மேக்ஸிமம் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கணுவாங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிற அந்த தொழு உரத்தில் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நிச்சயமாக ஒரு 18, என்னோடய டார்கெட் வந்து 20 வருஷம் வைக்கணுங்கிறதாங்க. இப்போ நம்ம மல்லி செடியில் 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட இருக்கு இல்லைங்களா? நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் பாருங்கள். 20 வருஷம் அந்த மல்லி செடி எப்படியாவது வைக்கணுங்கிறது என்னோடய டார்கெட். அப்போ நம்ம மல்லி செடியிலேருந்து ஒரு ஈல்டு நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னா, ஒரு 15 வருஷம் 18 வருஷம் நம்ம எடுத்துடுறோம்னா மல்லி செடியில் சுத்தமாக ப்ரொடக்ஷன் வரலை அப்படின்னும்போது, நம்ம எக்ஸஸாக இடம் இருந்தால், இப்போ வந்து ஒரு 30 சென்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவாக அந்த சமயத்தில் ஒரு 15 வருஷம் கழித்து, இப்போ ஒரு 13 வருஷம் கழித்து ஒரு 15வது வருஷம் இந்த தோட்டம் அழிக்கிறோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்ததுன்னா, 13வது வருஷத்தில் நம்ம அதுக்கு நிகரான ஒரு இடத்துல வந்து மல்லி செடி வச்சு வளர்த்துட்டு வரணும். இந்த செடிகள் நம்ம இந்த தோட்டம் அழிவு வரும்போது நம்ம அங்கே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ நமக்கு நிரந்தர இன்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி செடியை வந்து நம்ம வளர்த்து நம்ம அதன் மூலயமா நம்ம வந்து ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் நம்ம இடம் இல்லை, அது மட்டும்தான் இடம் இருக்குது அப்படின்னா, அந்த தோட்டத்தில் ஒரு பகுதியை வந்து நம்ம அழிச்சிட்டு புதுசாக பிளான் நடலாம். இது வந்து பெஸ்ட்டு மெத்தடு. நம்ம சொல்கிறது, நம்ம வீடியோ மூலிமா சொல்கிறது எல்லாமே ஒரு ஐடியாலஜி தாங்க. இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்ளிகபிள் ஆகாது தெரியல. நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, இல்லாட்டி உங்களுக்கு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய பிளான் என்னென்னா, நான் 3 ஏக்கர் மல்லி வச்சுருக்கேன்னா, இந்த 3 ஏக்கர் வந்து நான் வந்து முடியும் தருவாயில், அது இன்னும் ஒரு 10-12 வருஷம் இருக்குது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்போ முடியும் தருவாயில் இருக்குதுன்னா நிச்சயமாக நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு 3 ஏக்கரை வச்சுட்டு இது க்ரோத் பண்ணுவேன். இது வந்து அழிவு நிலைமைக்கு வரும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வேறு ஏதாவது வந்து பயிர் பண்ணலாம். அந்த தோட்டத்தில் என்ன பயிர் இருக்குது அதை அடிச்சுட்டு இது நம்ம ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம். இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து விவசாயத்தில் வந்து பெருசாக லாபம் இல்லை, விவசாயத்தில் வந்து பெருசாக வருமானம் நமக்கு வரமாட்டேங்குது, செலவு வந்து கூடி போச்சுன்றது வந்து நிதர்சனம். 100க்கு 200% வந்து கரெக்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 ரூபா வந்து நம்ம வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூலியாக கொடுத்த ஒரு பெண் ஆட்களுக்கு, அப்புறம் ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்த ஒரு பெண் ஆட்களுக்கெல்லாம் இன்றைக்கி சம்பளம் எப்படி ஆகிப்போச்சுன்னா 300 600 500 அப்படி வந்தாச்சு ஒரு ஆட்களோட கூலி. எத்தனை மடங்கு நமக்கு ஏறுதுன்னு பார்த்துக்குங்க. இப்போது நம்ம அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா எங்கேயோ இருக்குது. 5 ரூபாவுக்கும் ஒரு 300 ரூபாய்க்கும் வந்து எவ்வளோ விலை நிலவரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு அப்படியே கம்பேரிசனாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேங்காய் வந்து ஒரு 5 ரூபா கூலி இருந்தப்போ 3,000 ரூபா 3,45 ரூபா 2,45 ரூபா இருந்த ஒரு தேங்காய் இன்றைக்கி வெறும் 12 ரூபா தான் இருக்குது. இப்போ 5க்கு 300 ஆகுதுன்னா அப்போ வந்து 3 ரூபா இருந்த தேங்காய் வந்து என்ன போயிருக்கணும், 300 ரூபா போயிருக்கணும் ஒரு தேங்காய். ஏன் போகலை?
நம்ம மக்கள் எங்கே நம்ம நஷ்டம் அடைகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம நஷ்டம் அடைகிறோம். இதை நஷ்டத்தை இயற்கையாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வியாபாரிங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு விவசாயியை கொஞ்சம் அட்வான்ஸாக போய் திங்க் பண்ணணும். எப்போவுமே ஒரு சிங்கிள் பயிர் வச்சு நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு பார்த்தா இந்த காலகட்டம் நமக்கு உதவாது. நமக்கு மல்டிலேயர் ஃபார்மிங் நிச்சயமாக தேவை. ஒரு மல்லி ஒரு 30 சென்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இடம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 1 ஏக்கர் இருக்குன்னா அதில் ஏதாவது உங்களுக்கு மீதி இருக்கிற ஒரு 3/4 ஏக்கர் நீங்கள் வேறு எதனா பயிர் பண்ணலாம். இல்லைன்னா 1 ஏக்கர் மல்லி போட்டு நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா 1 ஏக்கர் மல்லியில் நிச்சயமாக 1 வருஷம் 1.5 வருஷம் தாண்டினதுக்கப்புறமா அந்த மல்லி செடிகள்லேருந்து நமக்கு ஒரு நிகர லாபமாக 2 லட்சம் வரும். இது உறுதியாக எடுக்க முடியாதுன்னு, அதாவது சில தடைகள் வரலாம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம புரியாமல் போயிடலாம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட வரலாம். சில இடங்கள் ஏன் பண்ணோங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் கூட வந்துடும். பட் ஒரு கட்டம் வரும், பிரேக்கிங் பாயிண்ட் வரும், கண்டிப்பாக வரும். நம்ம மண்ணுக்கு ஏற்ற உரம், நம்ம மண்ணுக்கு ஏற்ற செடி நிச்சயமாக தேடல் இருக்கணும், நிறையா தேடல் இருக்கணும். நிறையா விவசாயம் நம்ம முன்னோடி விவசாயிகள் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஒரு மருந்து நம்ம இந்த வருஷம் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அதோட அட்வான்ஸாக மருந்து வந்தது. இப்போது நம்ம அதனுடைய பற்றி ஒரு நாலேஜ் வேணும். அதை நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம போயிடணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து நிறையா இருக்குது. இட்செல்லு, ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா டெலிபேட்டு, இசிபெட்டு, தைமாத்தேசியமு, இமாசின் பென்சிசைட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது இருக்குது மோனோக்ரோட்டோபாஸு, சாப் பவுட்ரு, எத்தனாலு. இப்போ நானே எவ்வளோ மருந்து சொல்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே இன்றைக்கி ட்ரெண்டிங். எல்லா மருந்தும் மொத்தமாக வாங்கி அடிக்க தேவையில்ல. நான் சொன்ன அந்த மருந்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஒரு 3 மருந்தாக நீங்கள் எடுத்துக்கங்க. கிரேசியா, தைமோத்தேசியம் ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. எத்தனாலு, தைமோத்தேசியம் ஒரு செட்டு. அதுக்கப்புறம் எக்கலாஸு, இசிபிட்டு, மோனோக்ரோட்டோபாஸ் இது ஒரு செட்டு. அப்புறம் இது இட்செல்லு, ஆல்ஃபா கார்டு, அப்புறம் இது நம்ம சாப் பவுட்ரு இது ஒரு செட்டு. 4 மருந்து 4 வாரத்துக்கு மாற்றி அடிக்கணும். அதேமாதிரி அடி உரம் பார்த்திங்கன்னா நான் சொன்னது ஃபேக்டாம்பாஸ் 20-20-0-13 இது ஒரு உரம் போட்டால் கூட போதுங்க. செடி தள்ளன்னு வரும், நல்லாயிருக்கும் செடிகள். கூட டிஏபி சேர்த்துக்குங்க. இதுமாரி நீங்கள் நம்ம மருந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம செடிகளுக்கு போடும்போது மக்குன தொழு உரம் போடுறோம். மாதத்துக்கு ஒரு தடவை உரம் போடுறோம், தொழு உரமும் போடுறோம், சேர்த்து வச்சு போடுறோம். களை இல்லாமல் பார்த்துக்குறோம். தண்ணி நம்ம ப்ராப்பராக தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கோம். கொடி மாதிரி போகிற மல்லி செடியெல்லாம் உடச்சி விட்றோம். அது மேலேருந்து கிள்ளி போட்டுறணும். ஏன்னா கொடியாக போச்சுன்னா நமக்கு லாபம் கிடையாது. நம்ம அந்த கிள்ளி போடும்போது தான் அதுலேருந்து ஒரு 10 கிலோ வரும். அப்போ தான் நமக்கு லாபம் இல்லைங்களா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம மேக்ஸிமம் வேலையாட்கள் தவிர்த்துட்டு நம்ம சொந்தமாக வேலையை வச்சு நம்ம செய்கிறது நமக்கு இன்னொரு கூடுதல் லாபம். எந்த அளவுக்கு நம்ம லாபம் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கூடவே சேர்த்து நம்ம மேன் பவர் காஸ்ட்டு, மற்ற அதர் காஸ்ட்டு எல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அப்போ தான் 1 லட்சத்தில் ஒரு 20,000 போய் மீதி 80,000 நமக்கு லாபம் வரும். 1 லட்சம் நம்ம வருமானம் அதுலேருந்து ஒரு 80,000 செலவு பண்ணி 20,000 எடுத்துகிட்டு போனால் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படின்னா ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு ரேப்பிட் மூமெண்ட் இருக்காது. ஸோ இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம அனலைஸ் பண்ணி எது நமக்கு சூட்டபுளாக இருக்கும், எது நமக்கு சூட்டபுளாக இருக்காது. அந்த தோட்டத்தில் நம்ம வேலை செய்யும்போது நம்ம செடியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடணும் இன்றைக்கி நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது தோட்டத்தில். சப்போஸ் நம்ம இலை சுருட்டு புழு இருக்குது, இலைப்பெண் இருக்குது, வால் பெண் இருக்குது, இலை மஞ்சளாக இருக்குது, இலையில் ஓட்டை இருக்குது, அல்லது மல்லி செடி பிங்க் கலரில் இருக்குது, இல்லாத மல்லி செடி ரொம்ப சோர்ந்து போயிருக்கு, மஞ்சளாக இருக்குது, வெளுத்த கலரில் இருக்குது. இப்படிலாம் இருந்தால் மருந்து அடிச்சிடணும். அன்றைக்கே மருந்து அடிச்சிடணும். டைம் டிலே பண்ணி நம்ம அடிக்கும்போது அதனோட தாக்கம் இன்னும் மோசமாக போயிடும். செடியை காப்பாற்றி நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த காப்பாற்றி கொண்டு வர அந்த டூரேஷன் பீரியட் இருக்குது பாருங்கள், 1 வீக் 2 வீக்கு, அது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்காது. மேக்ஸிமம் நம்ம எல்லா நாளும் ப்ரொடக்ஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம உரங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். ஒரு 30 சென்ட்டில் 10 சென்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொரு 10 சென்ட்டு அப்படி போடும்போது இந்த 10 சென்ட்டு பிரித்து போடும்போது நமக்கு எல்லா நாளும் நமக்கு ப்ரொடக்ஷன் வரும். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.